அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுவையான குரக்கன்மா புட்டு எப்படி செய்கிறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். இது நல்ல சத்தான ஒரு மா. இந்த மா வச்சு இதில் நாங்கள் புட்டு செய்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த சேனலுக்கு முதல் முறை வாரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் எனக்கும் உதவியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான குழல் புட்டு எப்படி செய்கிறேன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 கப் குரக்கன்மா எடுக்கிறேன். 3 கப்புன்னு சொன்னால் 750 கிராம். இதுக்கு உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் ரெண்டு குட்டி கரண்டியும் ஒரு கொஞ்சம் போடுறேன். மற்றது உப்பு உங்களோட தேவைக்கிட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இதை வடிவாக இருக்குது அந்த பழையால் தண்ணி போட்டு நான் திருப்பி கையால் கலக்கிறேன். அப்போ தான் அந்த உப்புகள் எல்லா இடத்துலையும் சேர்ந்து நல்லா இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட சுடுதண்ணி கொதிக்க வச்சு 2.5 கப்பு எடுக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவு வடிவாக குழைச்சி எடுப்போம். இது சரியான ஈஸி இந்த புட்டு செய்கிறது. நிறைய டைம் பாவிக்க தேவையில்லை. அதே நேரத்துங்களில் கையிலாலேயே இந்த புட்டை உருத்தி விடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அதில் செய்து காட்டுவேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் ஒரேடியாக விட்டோம்னு சொன்னால் களியாயிரும் ஒரு இடத்துல போய். அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் முதல் கப் விட்டுட்டேன், 2வது கப் எடுக்கிறேன். இப்போ அதையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பிரட்டி எடுப்போம். இந்த புட்டு நார்மலாக கறியலோட சாப்பிட்றத விட ஒன்றில் சீனி போட்டு வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம். இல்லையண்டா சர்க்கரையும் வாழைப்பழமும் சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த புட்டு சுட சுட இறக்கின உடனே சாப்பிடணும், இல்லாட்டி காஞ்ச மாதிரி ஆயிரும். மற்ற இந்த புட்டை வச்சு வேறு இதுகளும் செய்யலாம். இப்போ தாளிக்கலாம், தாளித்து சாப்பிடலாம். கத்திரிக்காய்கள் வெங்காயங்கள் எல்லாம் போட்டு தாளித்து அப்படின்னு செய்யலாம். அதை இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபுல்லாக 2 கப்பும் 2 கப்பு கிட்டத்தட்ட விட போகிறேன் நான் இதுக்கு தண்ணி. எனக்கு இப்போ இதுக்கு மேலே பெருசாக தண்ணி தேவைப்படாது. அதோட பார்த்து ஒரு அளவாக விடுறது தான். இப்போ நான் 2 கப்பும் சரியாக ஒரு கொஞ்சம் 2.5 கப்பு எடுத்தேன்னா நான் 2 கப்பும் ஒரு கொஞ்சமும் தான் விட்டுருக்குறேன் இதில். இப்போ பாருங்கோ, வடிவாக கரண்டியில் இருக்கிற விழிச்சு போட்டு கொஞ்சம் சுடும் கையில் கொஞ்சம் ஆற வச்சும் செய்யலாம். நான் உடனே செய்கிறேன். இப்படி கையால் உதிர்த்து விடும்போது உங்களுக்கு அது கொத்தோணுமெண்டு அவசியம் தேவையில்லை. மற்ற இந்த டக்குண்டு சொரண்டு தண்டை பாட்டிலே உடைஞ்சிரும். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுறதுக்கும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்படி கையால் லைட் அது சுடுறபடியாக தான் இப்போ அது எனக்கு அந்தரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. வடிவா அப்படி கையால் ஒன்றா பிரித்து விட்டோம்னு சொன்னால் கொத்தின மாதிரியே பூ போல் வரும் இந்த பொட்டு. நான் இப்போ இதே ஈயத்துலேயே செய்கிறேன். இப்போ நீங்கள் தேவைன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஈயத்தில் இந்த அரிச்சு உதிர்த்து வேறு அதில் போட்டு தண்டலாம். ஆனால் எனக்கு இது ஓகேயாக இருக்குது. பெரிய துண்டுகள் அங்கே எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படி கைகளால் எடுத்து உருத்தி விட்டோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, புட்டு நல்லா அவிக்கிற பருவத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை நான் குழலில் தான் நான் வச்சு காட்ட போகிறேன். குழல் புட்டு நார்மல் இதுலேயுமா வைக்கலாம். குழல் புட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக இருக்கும் குரக்கன்மா. அதோட நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட. இப்போ பாருங்கள், ஒன்று ஆல்ரெடியாக கலரைக்கி வச்சுட்டு நீங்கள் போட்டு காட்டுறேன். முதல் கொஞ்சம் தேங்காய்ப்பு, ஃப்ரெஷ் தேங்காய்ப்பு தான் இதுக்கு நல்லா இருக்கும். தேங்காய்ப்பு தேவையான அளவு போடுங்க உங்கள்கிட்ட ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்க, தேங்காய்ப்பு முதல் போட்டுட்டு எந்த கையால் ஒரு கை எடுத்து ஒரு கையும் ஒரு கொஞ்சமும் எடுக்கிறேன். அது ஒரு அடைக்கி வரும். அதை போட்டுட்டு இப்போ திருப்பியும் மேலால் தேங்காய்ப்பு போடுவோம். பாருங்கோ, திருப்பி தேங்காய்ப்பு போடுறேன். போட்டு திருப்பி நாங்கள் போட்டுட்டு கடைசியாக தேங்காய்ப்பு போட்டு இதை முடிச்சோம்னு சொன்னால் குழல் புட்டு ரெடி ஆயிரும். இப்போ மேலால் கொஞ்சம் தேங்காய்ப்பு தாராளமே போடலாம். தேங்காய்ப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சில பேர் கூட தேங்காய்ப்பு சாப்பிட மாட்டேனோம். ஆனால் எங்களுக்கு நார்மலாக தேங்காய்ப்பு கூட விருப்பம், அதனால் கூட போடுறோம். அதோட இந்த புட்டுக்கு நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், தண்ணி ஆல்ரெடி கொதிச்சு கொண்டிருக்குது.
இப்போ அதில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் தான் அவிய விட்டு நான் இந்த புட்டு, அதுக்கு மேலே அவிய விட தேவையில்லை. இப்போ பாருங்கோ இந்த குழல் புட்டு ரெடி ஆகிட்டு இதை இந்த ஒரு இந்த பலகையாக இருந்தாலும் இல்லாட்டி இப்படி உங்கள்கிட்ட எனக்கு இது வீட்டில் செய்த அந்த எப்படி புட்டு தட்டுறதுக்காகவே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பாவீங்கோ. அப்போ கம்மின்ற அடிப்பக்கத்தை வச்சாலும் இப்படி எடுக்கலாம். இப்போ பாருங்க உங்களோட சுவையான புட்டு ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கோ. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுத்துங்கோ. மீண்டும் ஒரு நல்ல புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.